தாவேகா அவங்க சொன்ன விஷயத்த செஞ்சிட்டாங்க. என்ன அப்படின்றது கேட்குறீங்களா? ஆமாங்க. ஸோ இறந்தவங்களுக்கு கரூர் சம்பவத்தில் இறந்தவங்களுக்கு 20 லட்சமும், அடிப்பட்டவங்களுக்கு வந்துட்டு 2 லட்சமும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அமௌண்ட் ஃபைனலாக வந்துட்டு தாவேகால இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதை தாண்டி தாவேகாவும் தாவேகா தொண்டர்களாக எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க யாருக்குமே வந்துட்டு தீபாவளி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வருஷம் கிடையாது, யாரும் கொண்டாடாதீங்க. எதுக்காக அப்படின்றப்போ இந்த கரூர் சம்பவத்தில் இறந்த 41 பேருக்குமே வந்துட்டு எப்படி தீபாவளி பொங்கல் எதுவுமே இந்த வருஷம் இல்லையோ அதே போல தான் நமக்கும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு தாவேகா தலைவராக இருக்கிற விஜய் அண்ணா வந்துட்டு இந்த ஒரு விஷயம் அவரோட தொண்டர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. பட் இதுதான் நான் என்னோட சைட்லேருந்து சொல்வேன். விஜய் அண்ணனுக்கு தலைமை பண்பே இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கூட ஒரு லீடராக எப்படி செயல்படணும் அப்படின்றது இப்போ ஒன்று ஒன்றா விஜய் அண்ணா வந்துட்டு பேசுறதுல ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வருது.